ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மிளகு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1 ஸ்பூன் மிளகு, 1½ ஸ்பூன் சீரகம், ஒரே ஒரு காஞ்ச மிளகா போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு நம்ம கிட்ஸ் எல்லாம் கருவேப்பிலை ஒதுக்கிடுவாங்க. அதனால் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா லைட்டாக வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துப்போம். அடுத்து ஒரு பேனில் நம்ம ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்து அதையும் வறுத்து எடுத்துப்போம். வறுத்துட்டு அதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப அரைக்க வேண்டாம், ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க. நல்லா கரைச்சிட்டு அப்புறம் ஒரே ஒரு தக்காளி, அந்த தக்காளியை கட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா அந்த புளி தண்ணி கூட சேர்த்து கரைச்சி எடுத்துப்போம். நல்லா கரைச்சிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கரைச்சிருங்க. இப்போ அடுத்து நம்ம அதே பேனில் கொஞ்சம் ஆயில் ஊற்றி கடுகு, காஞ்ச மிளகாய், அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச ரசப்பொடி அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு அடுத்து நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த புளி தண்ணியை அதில் ஆட் பண்ணுறோம். எனக்கு இந்த பேன் பத்தாததுனால நான் திரும்பி அந்த பாத்திரத்திலே ஊற்றிக்கிட்டேன். அடுத்து கருவேப்பிலை போட்டு கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டு கட்டி பெருங்காயம் இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு ஒரு கொதி வந்தோடனே நம்ம கொத்தமல்லி போட்டு லைட்டாக கிளறி விட்டுருங்க. அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னா நம்மளோட மிளகு ரசம் ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.